ஹாய் கைஸ். இதுவரைக்கும் நம்ம பைத்தான் சீரிஸ்ல வேரியபிள் பத்தி பார்த்தோம். அப்புறம் பைத்தான்ல என்னென்ன பேசிக் டேட்டா டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். அதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பைத்தானோட பிரின்சிபல் இருக்கு. அது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு அப்ளை ஆகும். அதை பத்திலாம் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னங்கிறது இந்த ஒரு பிக்சர் வச்சு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்க கோடிங்ல அதே கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பையன் அவன் வீட்ல இருந்து நடந்து வரான். இப்போ இந்த இடத்துல ரோடு ரெண்டா பிரியுது. லெஃப்ட்ல போனா அவன் ஸ்கூலுக்கு போகலாம், ரைட் நேரா போனா அவன் ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே. இப்போ அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்திருக்கான். அப்போ அவன் டெசிஷன் எடுக்கணும்ல. ஸோ அப்போ என்ன பண்ணும், அவன் லெஃப்ட் திரும்பி போவான். இல்ல ஒரு ஈவினிங்ல அவன் வரான், ரெஸ்டாரண்ட் போகணும்னு நினைக்கிறான்னா அப்போ லெஃப்ட் எடுக்காம நேராவே போவான். ஸோ இந்த இடத்துல அவன் ஒரு டெசிஷன் எடுக்கிறான்ல, நான் லெஃப்ட்ல போகணுமா இல்ல நேரா போகணுமாங்கிறது. ஸோ அதே மாதிரி நமக்கு ப்ரோக்ராம் எழுதுறப்பயும் நமக்கு இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுமா, இல்ல வேற ஒரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுமாங்க. அதை தான் அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே கான்செப்டை நம்ம போயிட்டு கோடிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். வாங்க நம்ம நோட் புக்குக்கு போகலாம். இப்போ அந்த இமேஜை பார்த்துட்டு ஒரு கண்டிஷன்னா என்ன, கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல எப்படி நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி இப்போ கோடிங் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பைத்தானுக்கு இது ஒரு கண்டிஷன், அதை நீ செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கீவேர்டு வேணும்ல, அந்த கீவேர்டு தான் இஃப். ஸோ இப்போ இப்போ இது இங்கே தான் வந்தப்போ ஒரு கண்டிஷனை நம்ம இவாலுவேட் பண்ணோம்னா அது எதர் ட்ரூன்னு கொடுக்கும் இல்லை ஃபால்ஸ்னு கொடுக்கும். ஸோ இது இங்கே தான் நம்மளோட பூலியனுங்கிற ஒரு டேட்டா டைப் பார்த்தோம்ல, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டைரக்டா ட்ரூன்னு சொல்லிட்டு கொடுப்போமே, ட்ரூன்னு கொடுத்துட்டு இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் நார்மலா இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு நீங்க நார்மலா அப்படி ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள கொடுப்பீங்க. ஆனா பைத்தான் அப்படி கிடையாது. ஸோ இப்போ நீங்க இஃப் கண்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கோலன் வச்சுட்டு நெக்ஸ்ட் நார்மலா இப்ப இருக்க ஐடிஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா இன்டென்டேஷன் பண்ணிக்கும். இப்போ என்னன்னா இந்த இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப என்னன்னா அந்த இஃப் கண்டிஷன் அந்த கோலனுக்கு அப்புறம் கீழ இருக்க எல்லாமே அந்த இஃப் கண்டிஷனோட கண்டிஷனா எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம இப்போ பிரிண்ட் திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். அந்த கண்டிஷன் ட்ரூங்கிறதுனால இது ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த இன்டென்டேஷன் தான் நான் ஒரு முக்கியமான பைத்தானோட பிரின்சிபல் அப்படின்னு சொன்னேன். அது இல்லாட்டி நம்ம இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுங்க. இப்போ அது எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஏன்னா எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டெண்டட் பிளாக் ஆஃப்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லைன் 1. ஸோ அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள நடக்கிறது தான் நம்ம இது பண்ணணும். இப்போ இன்னொரு கண்டிஷன் கொடுத்து பார்க்கலாம். இஃப் ஃபால்ஸ், இப்போ ட்ரூன்றதா ஃபால்ஸ்ன்னு இருக்கணும்ல. இப்போ இதுக்கும் அதே மாதிரி இப்போ எஸ் திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்குறேன். இப்போ என்ன ஆகுது, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் வராது. ஏன்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால அந்த கண்டிஷனை அந்த வேல்யூ அது அந்த பர்டிகுலர் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேஸ்ல அவன் ஸ்கூலுக்கு போகணும், அவன் லெஃப்ட் தான் எடுக்கணும். ஸோ நேரா போக முடியாது. அந்த அந்த கான்செப்ட் தான் அது. இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அது ட்ரூவா இருந்தா இந்த செட் ஆஃப் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணு, இல்ல ஃபால்ஸா இருந்தா இந்த செட் ஆஃப் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல. அதை எப்படி இதுல பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ட்ரூ என்னன்னா இப்போ நம்ம பிரிண்ட் திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இது ட்ரூவா இருந்தா, சப்போஸ் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அப்போ அந்த இஃப் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த திரும்பி நம்ம பழைய இன்டென்டேஷன் பொசிஷனுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும், எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்கு, அது கொடுத்துட்டு ஒரு கோலன் கொடுத்துடணும். அதே மாதிரி இப்பயும் திரும்பி இன்டென்டேஷன், இப்போ இந்த எல்ஸ் கூடுதல கொடுத்தோம்னா அந்த எல்ஸ் பிளாக்குக்குள்ள அது வந்துடும். ஸோ இப்போ திரும்பி நம்ம திஸ் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். திஸ் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ண என்ன பிரிண்ட் ஆகும், திஸ் இஸ் ட்ரூ தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம கண்டிஷன்ல ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆக்குவோமே. ஸோ இப்போ திஸ் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருச்சு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டா என்ஹான்ஸ் பண்ணுவோமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இந்த பிளாக்குக்குள்ள இருக்கு, இந்த கமெண்ட் மட்டும் இஃப்க்குள்ள இருக்கு, எல்ஸ்குள்ள இந்த கமெண்ட் மட்டும் இருக்கு. இப்போ நான் வெளியே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அப்ப என்ன அர்த்தம், திஸ் இஸ் அவுட் சைட் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணேன். இப்போ ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். அப்போ பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு திஸ் இஸ் ஃபால்ஸ் பிரிண்ட் ஆயிருச்சு. இது இந்த அவுட் சைட் பிரிண்ட், ஏன்னா இது இஃப் கண்டிஷனுக்கு வெளியே இருக்கு, அதனால அதுவும் பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் அது ட்ரூன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணேன்னா திஸ் இஸ் ட்ரூ பிரிண்ட் ஆயிருச்சு. அதே மாதிரி இப்போ திஸ் இஸ் அவுட் சைட் இஃப் எல்ஸ் அப்படின்னு இருக்கு, அதுவும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது லைட்டா ஒரு இன்டென்ட் பண்ணன்னு வச்சுங்க. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது இப்போ எல்ஸ் பிளாக்குக்குள்ள வந்துரும். ஸோ அதனால இஃப் பிளாக்குக்குள்ள நமக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. அதனால அந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு இன்டென்ட் மாத்தினா கூட இப்போ நம்ம அவுட்புட் நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இது,
பட் நம்ம ஒரு இன்டென்டேஷன் இப்படி மாத்தினால நம்ம அவுட்புட் வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த இன்டென்டேஷன் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து இஃப் எல்ஸ் இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து பூலியன் ட்ரூ ஃபால்ஸ் வச்சு பண்ணிட்டோம். இப்போ நார்மலா வந்து இப்போ நம்ம ஒரு நம்பர் கிரேட்டர் தென் திஸ் நம்பர், இன்னொரு நம்பர் கிரேட்டர் தென் திஸ் நம்பர்ல நாட் ஈக்குவல் டு அந்த மாதிரிலாம் எழுதுவோம்ல, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நார்மல் மேத்தமெட்டிக்கல் சின்டாக்ஸ் தான். இப்போ வந்து ஒரு நம்பர் கிரேட்டர் தென் இப்போ 2 கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா ட்ரூ. இப்போ அதே மாதிரி 2 கிரேட்டர் தென் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இது வந்து ஃபால்ஸ். ஸோ இப்போ ட்ரூ இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு செக் பண்ணா நீங்க ஜஸ்ட் கிரேட்டர் தென் ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணீங்கன்னா இது ட்ரூ வந்துடும். இப்போ நீங்க ஒரு 2 நம்பர் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து எரர். ஏன்னா ஈக்குவல் டுங்கிறது இங்க வந்து அசைன்மெண்ட். ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூ அசைன் பண்ணா நம்ம ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணணும்? இங்க வந்து ஒரு கண்டிஷன் நீங்க ஒரு நம்பரை செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டபுள் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஸோ 2 ஈக்குவல் டு 2 கொடுத்தீங்கன்னா அது செக் பண்ணும். இப்போ 2 ஈக்குவல் டு 3 கொடுத்தீங்கன்னா இது. இப்போ அதே மாதிரி வந்து லெஸ் தென் நார்மல் இதுதான் லெஸ் தென் ஈக்குவல் டு இப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு ஒரு 2 நம்பரை வந்து சேமா இருக்கான்னு செக் பண்றோம்ல. இப்போ 2 நம்பர் டிஃபரெண்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு நாட் ஈக்குவல் டு இருக்கு. ஸோ 2 ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இது வந்து ரெண்டு நம்பர் சேமா இல்ல, அதனால வந்து நமக்கு வந்து ட்ரூன்னு கொடுத்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நம்ம வந்து இந்த இஃப் எல்ஸ் வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதலாமே. a ஈக்குவல் டு 10 b ஈக்குவல் டு 20. இப்போ என்னன்னா எந்த நம்பர் வந்து கிரேட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இஃப் நீங்க வந்து இந்த இடத்துல கண்டிஷன்ல வந்து a கிரேட்டர் தென் பின்னு கொடுக்கலாம், இல்ல பிராக்கெட்லயும் கொடுக்கலாம். a கிரேட்டர் தென் பின்னு கொடுக்கலாம், ஒரு கோலன் வச்சுட்டு பிரிண்ட் a இஸ் கிரேட்டர் தென் ஏ வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சும்மா டைப் பண்ணி காமிக்கணுங்கிறதுனால அந்த இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும்? இது முடிச்சிடும். அப்போ நம்ம வந்து ஈக்குவல் டு இருந்தாலும் வச்சுக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ என்ன பண்ணணும்? அது முடிஞ்சிருச்சு. இப்போ எல்ஸ் வந்து கொடுக்கணும், கோலன் கொடுத்துட்டு பிரிண்ட் ஏ இஸ் லெஸ் தென் பி. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஏ இஸ் லெஸ் தென் பின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம 30 கொடுத்தோம்னா a is greater than or equal to b ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் 20 கொடுத்தோம்னா a is greater than or equal to b அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ்க்கு எப்படி அதே மாதிரி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு 2 ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். மை ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ நெக்ஸ்ட் மை. இப்போ என்ன பண்ணலாம்? அதே மாதிரி இஃப் கண்டிஷன். இப்போ அதே மாதிரி மை ஸ்ட்ரிங் அப்போ பிரிண்ட் மை அதே மாதிரி எல்ஸ் போட்டு ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து மை ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஈக்குவல் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு கேரக்டரை மட்டும் சும்மா சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அது நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது பண்ணோம்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ இது புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ நம்ம அந்த சினாரியோ பார்த்தோம்ல, அதை எப்படி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்னன்னா மை ஆக்ஷன். நான் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன். இஃப் மை ஆக்ஷன் ஈக்குவல் டு ஸ்கூலாக இருந்தால் பிரிண்ட் டர்ன் இல்லைன்னா பிரிண்ட் கோ ஸ்ட்ரைட். இப்போ என்னோட ஆக்ஷன் வந்து ஸ்கூலுன்னு இருக்கனால அப்போ வந்து டர்ன் லெஃப்ட் சொல்கிறேன். இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா கோ ஸ்ட்ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 வேலி இருக்கு. ஸ்கூலுக்கு ஒரு பக்கம், ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பக்கம், இன்னொன்று வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு பக்கம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்னா அப்போ என்னன்னா 3ஆவதா நான் ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணணும். இப்போ எனக்கு 3 வழி இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவேன். அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து எந்த கண்டிஷன் மேலனா நான் தேர்ட் வேலைக்கு போவேன். ஸோ அப்போ இப்போ இந்த 3ஐயும் வந்து எப்படி கிளப் பண்ணலாம்? இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் அதோட ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் இருக்கு. இப்போ நமக்கு என்ன 2 கண்டிஷன் இருக்கு, ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அதை எப்படி கிளப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ அதே தான். இப்போ இதே எடுத்துக்கலாம். மை ஆக்ஷன் ஈக்குவல் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். இப்போ என்னன்னா இப்போ என்ன அதே மாதிரி இதே கண்டிஷனுக்குள்ள நீங்க வந்து எல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களோட ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டா போயிடும். எல் இஃப் அப்படின்னா எல்ஸ் இஃப் சப்போஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாட்டி அடுத்த கண்டிஷன் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு இருந்துச்சுன்னா பிரிண்ட் டர்ன் ரைட், இல்ல அப்படின்னா எல்ஸ் பிரிண்ட் கோ ஸ்ட்ரைட். ஸோ இப்போ என்னோட ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இருக்கனால கோ ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ எனக்கு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு வந்துச்சு பார்த்தோம்னா என்ன வருதுன்னு பார்ப்போம்.
டர்ன் ரைட். ஏன்னா அது ஒரு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுது ஸ்கூல்ன்னு சொல்லிட்டு. அது ஸ்கூல் சப்போஸ் இல்லாட்டி இந்த கண்டிஷனுக்கு வரும். சப்போஸ் நான் ஸ்கூல்ன்னு சொல்லிட்டு குடுக்குறேன் அப்படின்னா, அப்ப எனக்கு டர்ன் லெஃப்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டு வரும். ஸோ இது இப்ப எனக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றதுக்காக, அவுட் சைட் ஆஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அதே லைன்ல வைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப என்ன ஆகும்னா, எனக்கு ஸ்கூல் இருக்கனால டர்ன் லெஃப்ட் அவுட் சைட். ஸோ அப்போ ஸ்கூல் இது எக்ஸிக்யூட் ஆயிருச்சுன்னா, இந்த 2 கண்டிஷனையும் அது எக்ஸிக்யூட் பண்ணாது. அதனால அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸும் வராது. ஸோ அதுக்கப்புறம் இருக்க நார்மல் கண்டிஷன், நார்மல் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இதுங்கிறதுனால இது வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன செக் பண்ணுது. அது ஃபால்ஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் செக் பண்ணுது. இது ட்ரூ ஆயிருது. ஸோ இத பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா இத ஸ்கிப் பண்ணிட்டு இத பிரிண்ட் பண்ணுது. இப்போ எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இத கண்டிஷன் செக் பண்ணிச்சு, ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் செக் பண்ணுச்சு, ஃபால்ஸ். ஸோ என்னோட ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுங்கிறதுனால கோ ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்ப நீங்க வந்து வெறும் இஃப் கண்டிஷன் மட்டும் வச்சு நீங்க கண்டிஷன் எழுதலாமா? வெறும் இஃப் மட்டும் வச்சு, எல்ஸ் இல்லாம எழுதலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாரி 5 ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரே ஒரு ஆக்ஷன் தான் இருக்கு. என்னோட ஆக்ஷன் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கூலன் இருந்தா மட்டும் பிரிண்ட் டர்ன் லெஃப்ட் அப்படின்னு வருது. ஸோ சிங்கிள் ஈக்குவல் டு குடுத்துட்டேன். ஸோ ஆனா ஸ்கூலுன்னு இல்ல. இப்ப என்னோட ஆக்ஷன் வந்து நான் ஸ்கூலுன்னு சேஞ்ச் பண்ணிட்டு இங்க குடுத்தேன்னா டர்ன் லெஃப்ட். ஸோ இந்த மாரி நீங்க எழுதலாம். ஆனா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எல்இஃப் போட்டு பண்ண முடியுமான்னு வந்து பார்த்துரலாம். எல்இஃப் போட்டு எல்ஸ் இல்லாம பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட் பிரிண்ட் டர்ன் ரைட் அதுவும் ஒர்க் ஆகுது. ரெஸ்டாரண்ட் சூப்பர் மார்க்கெட். ஸோ டர்ன் ரைட். ஸோ எல்இஃப் இருந்தாலும் நீங்க எல்ஸ் இல்லாம ஒரு கண்டிஷன் வந்து எழுத முடியும். ஸோ இப்போ வந்து நார்மலா வந்து இஃப் கண்டிஷன் எப்படி வந்து வெறும் பூலியன் வச்சு பண்ணலாம், எப்படி வந்து நம்பர்ஸ் வச்சு பண்ணலாம், எப்படி வந்து ஸ்ட்ரிங்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். எல்ஸ் அப்புறம் ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதோட ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆட் பண்ணலாம், எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். சப்போஸ் நமக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி வந்து எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து லிஸ்ட்லாம் எப்படி நம்ம வந்து இஃப் கண்டிஷன்ஸ்ல போடலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஆப்பரேஷன்ஸ்லாம் இருக்கு இஃப்ல. அது எப்படின்னா வந்து ஒரே இஃப் கண்டிஷன்ல எப்படி நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து லிங்க் பண்றது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து உள்ள உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் வந்து பார்க்கணும் இல்லை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க. நான் அது வந்து கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் எடுத்து பண்ணுறேன். ஸோ சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.